அலார்ம்ஸ், ஷெட்யூல், வாடிக்கையாளர்கள் அல்லது விருந்தினர்களுடன் ஒரு நிகழ்வை எப்படி பகிர்வது என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் உங்கள் கணக்கின் டேஷ்போர்டை திறக்கவும். டேஷ்போர்டிலிருந்து மை ஈவெண்ட்ஸ் என்பதை கிளிக் செய்யவும். இங்கே நீங்கள் உருவாக்கிய அனைத்து நிகழ்வுகளின் பட்டியலையும் காண்பீர்கள். இப்போது உங்கள் வாடிக்கையாளர்கள் அல்லது விருந்தினர்களுடன் பகிர விரும்பும் நிகழ்வை தேர்ந்தெடுக்கவும். நிகழ்வு திறந்ததும் ஷேர் ஈவெண்ட் விருப்பத்தை காண்பீர்கள். நிகழ்வு பக்கத்திற்குள்ளும் ஷேர் விருப்பத்தை காணலாம். தொடர ஷேர் ஈவெண்ட் என்பதை கிளிக் செய்யவும். ஒரு கிளிக் பண்ண பியர்ஸ் யுவர் ஷோசஸ் ஸ்பேசஸ் வெவ்வேறு அணுகல் விருப்பங்களை காண்பீர்கள். கெஸ்ட் ஆக்சஸ், ஃபுல் ஆக்சஸ், வைபியோட போட்டோ செலக்ஷன்ஸ் பிகாஸ் கெஸ்ட் ஆக்சஸ். ஒவ்வொரு விருப்பத்தையும் புரிந்து கொள்வோம். கெஸ்ட் ஆக்சஸ் மூலம் மக்கள் தங்கள் சொந்த புகைப்படங்களை மட்டுமே பார்க்க முடியும். இதன் பொருள் ஒவ்வொரு விருந்தினரும் தங்களுக்குரிய புகைப்படங்களை மட்டுமே பார்க்க முடியும் என்பதாகும். இந்த அணுகலை பகிர இணைப்பை நகலெடுத்து உங்கள் விருந்தினர்களுக்கு அனுப்பவும். விருந்தினர்கள் எளிதாக அணுக QR குறியீட்டை உருவாக்க வியூ QR என்பதையும் கிளிக் செய்யலாம். இயல்பாகவே லிங்கை அணுகுவதற்கு முன்பு பயனர்கள் 4 இலக்க பின் எண்ணை உள்ளிடுமாறு கேட்கப்படலாம். பாஸ் என்ற உச்சிரன் என்ற டிஸ்கிளர் விரும்பில் கக்க வேண்டாம் என்ற விருப்பத்தை நீங்கள் இயக்கலாம். இதை இயக்கிய பிறகு நீங்கள் மீண்டும் இணைப்பை நகலெடுக்கலாம் அல்லது QR குறியீட்டை பதிவிறக்கம் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். முழு அணுகல் மூலம் நிகழ்வில் பதிவேற்றப்பட்ட அனைத்து புகைப்படங்களையும் பயனர்களால் பார்க்க முடியும். முழு கேலரியையும் அணுக அனுமதி வழங்க விரும்பும் போது இந்த விருப்பம் பயனுள்ளதாக இருக்கும். இதிலும் பின் குறியீடு தேவையில்லை எனில் பின் கேட்க வேண்டாம் என்ற விருப்பத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். பதிவு தேவை என்ற மற்றொரு விருப்பத்தையும் நீங்கள் காண்பீர்கள். இந்த விருப்பத்தை இயக்கினால் பயனர்கள் நிகழ்வை அணுகுவதற்கு முன்பு தங்கள் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். புகைப்படங்களை பார்ப்பதற்கு முன்பே விருந்தினர்களின் தகவல்களை சேகரிக்க இது உங்களுக்கு உதவும். அடுத்த விருப்பம் முழு அணுகலுடன் கூடிய புகைப்பட தேர்வு ஆகும். இந்த விருப்பம் உங்கள் வாடிக்கையாளர் போட்டோ ஆல்பம் உருவாக்க புகைப்படங்களை தேர்ந்தெடுக்க விரும்பும் போது பயன்படுத்தப்படுகிறது. பகிரப்பட்ட இணைப்பை திறக்கும் போது நிகழ்வின் அனைத்து புகைப்படங்களும் அவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு புகைப்படத்திலும் ஒரு இதய ஐகான் இருக்கும். உங்கள் வாடிக்கையாளர் தங்களுக்கு பிடித்த புகைப்படங்களில் உள்ள அந்த இதய ஐகானை தட்டினால் போதும். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஆல்பம் உருவாக்க அல்லது இறுதி புகைப்படங்களை தேர்வு செய்ய பயன்படுத்தலாம். இறுதியாக வேபி கெஸ்ட் ஆக்சஸ் உள்ளது. இந்த வசதி கெஸ்ட் ஆக்சஸ் போலவே செயல்படும். இதில் பயனர்கள் தங்கள் புகைப்படங்களை மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் இதில் பதிவு செய்யும் முறை மிகவும் எளிது. விரிவான தகவல்களை பூர்த்தி செய்வதற்கு பதிலாக பயனர்கள் ஒரு செல்ஃபி மட்டும் பதிவேற்றினால் போதும். அதன் பிறகு முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த சிஸ்டம் தானாகவே அவர்களின் புகைப்படங்களை கண்டறியும். அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் அல்லது பிரபலங்கள் போன்ற வைபி விருந்தினர்களுக்கு இந்த வசதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் தேவைக்கேற்ப பல்வேறு அணுகல் முறைகளை பயன்படுத்தி உங்கள் நிகழ்வின் புகைப்படங்களை எளிதாக பகிர்ந்து கொள்ளலாம்.